தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவர் தமிழக அளவில் முதலிடம் பெற்று அசத்தியுள்ளார். மேலும் அகில இந்திய அளவில் 12வது இடத்தை பெற்று குறிப்பிடத்தக்க சாதனையையும் நிகழ்த்தியுள்ளார். 2026 நடந்த நீட்டில் நான் 720 மார்க்ஸுக்கு 705 மார்க்ஸ் எடுத்து ஆல் இண்டியா ரேங்க் 1ம் தமிழ்நாடு ரேங்க் 1ம் எடுத்திருக்கேன். இதுக்கு என் பேரண்ட்ஸும் என் ஃபேமிலியும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது என் அப்பா அம்மாவை பார்த்து தான். என் அப்பா அம்மா வந்து சொசைட்டிக்கு வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுற பார்த்து நான் சின்ன வயசில் இன்ஸ்பயர் ஆகி நான் டாக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணேன். நான் என் ஜூனியர்ஸ்க்கும் மற்ற பசங்களுக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் கூட படிக்கிறவங்க கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் அவங்ககிட்ட போய் கேட்டோம், இல்லை அவங்களுக்கு எதாவது டவுட் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்தோ படிச்சிங்கன்னா கான்செப்ட்ஸில் கிளாரிட்டி அதிகமாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி படிங்க. நல்லா படிக்கிற குழந்தை, அவங்ககிட்ட கேட்டோம் நாங்கள், உனக்கு என்னப்பா விருப்பம், நீட்டு இதில் போகிற மாதிரியா ஜேஇ போகிற மாதிரியான்னு. அவரே விருப்பப்பட்டார், நீட்டு தான் நான் படிக்கணுன்ட்டு. வீட்டில் எனக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாருமே டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீட் வழியில் அவன் படிக்கிறதுக்காக நாங்களும் அவனுக்கு ஊக்குவிச்சோம். செல்ஃபோன் வந்து இப்போ இருக்கிற ஒரு மாய அரக்கன் சார். அது குழந்தைகளோட எதிர்காலத்தையும் அவங்களோட படிக்கிற சக்தியும் மிகவும் அதிகமாக பாதிக்குது. ஆக்சுவலி அவங்க அந்த ஸ்கூலில் படிக்கிற மெட்ராஸில் அவங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்ன, செல்ஃபோன் நாட் அலவுட் சார். ஸோ செல்ஃபோன் பார்க்குற மாதிரியான சூழ்நிலையே அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கல அவங்க. அதனால் அவன் அனைத்து நேரம் செல்ஃபோன் அடிக்ஷனோ இல்லை செல்ஃபோன் பார்க்குற சூழ்நிலை அவனுக்கு ஏற்படலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் படிக்கிறது, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, டவுட்ஸ் இருந்தால் அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆக்சுவலி அவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, தன்னோட சக மாணவர்களுக்கு எதுவும் சந்தேகம் படிப்பில் இருந்தால் அதை அவன் சொல்லிக் கொடுப்பான் சார். அவன் சொல்லுவான் என்கிட்ட, அந்த சொல்லிக் கொடுக்கும்பொழுது நான் இன்னும் 2 தடவை 4 தடவை அதை படிப்பதற்கான சமம் அது அப்படின்னு சொல்லுவான் சார். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தது இன்னொரு விஷயம். டிட்டர்மினேஷனோடு படித்தார். எனக்கு நான் ஜிப்மரில் தான் சேர போகிறேன், அதுக்கு இந்த 2 வருஷம் நான் கஷ்டப்படுறேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு அவருக்கு ஹாஸ்டல். ஆனாலும் அங்கே இவரும் நல்லா படித்தார். அங்கே இருக்க டீச்சர்ஸும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி நல்லா டீச் பண்ணி எல்லாமே நல்லபடியாக கொண்டு போனாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபுல் டிட்டர்மினேஷனோட ரீநீட் வச்சப்பையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்சப் பண்ணி படித்து நல்ல சக்ஸஸ் ரேங்க் வாங்கிட்டார். அதை நினச்சி எங்களுக்கு எல்லாருக்குமே, ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பெருமை தான். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.